படம் எப்படி இருக்கு? படம் நல்லா இருக்கு. படம் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. வடிவேல் காமெடி அல்டிமேட் என்டர்டைன்மெண்டா இருக்கு. நல்ல காமெடியா இருக்கு. சூப்பரா இருந்தது. நல்ல ஜாலியா என்ஜாய் பண்ணியா இருந்துச்சு. சூப்பரா இருந்துச்சு படம். ஃபேமிலியோட பார்க்கலாம். இந்த பொழுதுபோக்கு சித்திரமா இருக்கு. நாரடி இப்படி எனக்கு ஒரு சின்ன டவுட்டு. வடிவேல் வந்து சின்ன வயசில் வந்து அவங்க அப்பாவை அடித்ததுனால இறந்துறாரு. அதனால் அவர் எதையுமே அடிக்கிறது இல்லை. கடைசியாக காதில் ஒன்று சொல்லுவார், ரவுடி காதில் சொல்லுவார். அதான் எனக்கு புரியல. ஸோ காமெடி நல்லா இருந்துச்சு, படம் நல்லா இருக்குது. ரொம்ப நாள் கழிச்சு நல்லா சிரித்தேன். ஒர்க் அவுட் ஆகும். நல்லா லேடிஸ்லாம் நல்லா சிரித்தாங்க. நான் இப்போ சொன்ன காமெடிக்கே லேடிஸ் சிரித்தாங்க. டபுள் மீனிங் காமெடி தான் நல்லா இருக்கும். செமையாக இருக்கும். ஒர்க் அவுட் ஆகிடுச்சு. நீங்கள் சார் கூட படம் வேறு லெவலாக இருக்குது. கூட்டணி ரொம்ப அருமையாக இருக்குது. அவங்க வெற்றி கூட்டணி எப்போவுமே மறுபடியும் கண்டினியூ ஆயிடுச்சு. படம் ஜாலியாக இருக்குது. ஒரு நிமிஷம் கூட போரிங்கிற வேலை இல்லை. நல்லா இருக்கு. வேறு லெவலாக இருக்குது. சூப்பராக இருக்கு. ஆமாம், அட்டகாசம். அவங்களோட காம்போ எப்போவுமே தோக்காதில்ல. வெற்றி தான். சூப்பராக இருக்கு. ஆமாம், அந்த காதில் சொல்லியிருக்க ஒரு மேட்ரு எல்லாம் பாருங்கள். சூப்பராக இருக்கு. அதுக்காகவே இன்னொரு வாட்டி படம். ஆமாம், அது என்ன சொன்னார் நான் கண்டுபிடிக்கணும், மக்கள்கிட்ட கேட்கணும். அது படம் வந்து ஒரு ஆஸ் யூஷுவல் சுந்தர் சி சார் டெம்ப்ளேட்டில் தான் இருக்குது. இப்போ ரொம்ப பெரிய படம். அவர் படத்தில் நம்ம லாஜிக்லாம் எதிர்பார்க்கக்கூடாது கண்டிப்பாக. ஸோ இதுலேயும் வந்து லாஜிக் அத்திரிமுறைகள் நிறைய இருக்குது. பட் மக்களுக்கு வந்து அதெல்லாம் வந்து அக்செப்ட் ஆயிரும். ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வந்து ஓகேன்னு சொல்லலாம். செகண்ட் ஹாஃப் வந்து செம்மையாக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. செகண்ட் ஹாஃபில் அவர் பண்ணுற கெட்டப்ஸ் அதெல்லாம் வந்து செம்ம லாஃப்டராக இருக்குது. வடிவேலு அப்படின்னு சொன்னாலே வந்து பயங்கர பேர் சிரிக்கிறாங்க. பக்கத்தில் நிறைய பேர் வடிவேல் வந்து ஒன்று கைத்தட்ட ஆரம்பிச்சிட்டார். எல்லாரும் பயங்கரமான சிரிப்பு. நமக்கு சிரிப்பு வரல, என்ன ஆச்சுன்னு தெரியல. சிரிப்புக்கு வரக்கு பதிலாக சின்ன பசங்களும் பயங்கரமாக சிரிக்கிறாங்க. வடிவேல் சார் பண்ணுற நார்மல் காமெடிக்கு செம்மையாக சிரிக்கிறாங்க. அதெல்லாம் நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கு. ஃபேமிலி ஆடியன்ஸ் கண்டிப்பாக ரீச் ஆகும். புதுசாக எதிர்பார்க்குறவங்களுக்குலாம் வந்து ஓகே, அவங்களுக்கு ஒரு ஆவரேஜ் ஃப்ளிக்காக இருக்கும். ஏன்னா ரொம்ப லாஜிக்லாம் வந்து கிளைமேக்ஸ் பயங்கரமாக இருக்கும். எது வேணாலும் பண்ணிடலாம் அப்படின்னு தோணும். பட் இதெல்லாம் நம்ம எதிர்பார்க்கக்கூடாது. கிளாமர் வந்து இருக்குது. ஒரு பாட்டு வச்சிருக்காரு. மியூசிக் வந்து கொஞ்சம் நெகட்டிவ்னு சொல்லலாம். ரொம்ப பயங்கரமாக வந்து இது பண்ணல பாட்டு. அப்படிலாம் ஹிட்டும் ஆகலாம். தியேட்டரில் பார்க்கும்போது ஏதோ ஒன்று பாடுற மாதிரி தான் இருக்குது. ரொம்ப அவ்வளோவா ஹிட் ஆகிற மாதிரி இருக்குது. 5க்கு ஒரு 2.75 கொடுக்கலாம். ஆனால் கண்டிப்பாக ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு நல்லபடியாக ரீச் ஆகும். ஒன் டைம் வாட்ச். கிரிஞ்சுலாம் கிடையாது படம். கொஞ்சம் பெரிய படம். பட் இருந்தாலும் அங்கங்கே வந்து கமிட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அதனால வந்து ரொம்ப போர்லாம் அடிக்கல படம். கொடுக்குற காசுக்கு ஃபேமிலியோட வந்து பார்த்துட்டு போகலாம். படம் எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சு. உங்களுக்குலாம் பிடிச்சிருந்துச்சு? என்ன பிடிச்சிருந்துச்சு படத்தில்? வடிவேல் காமெடி. உண்மையிலே ஃபேமிலி என்டர்டைனர் சம்மர் ஏற்ற மாதிரி படம் அது. இல்லை, அது அவங்க மேஜிக்கு மறுபடியும் ஒர்க் அவுட் ஆகிருக்கு. கண்டிப்பாக அதெல்லாம் நம்மளுக்கு தெரியலங்க. ரெகுலராக படம் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. அந்த கேப்பு மாதிரிலாம் தெரியல. அவங்கள எம்எஸ்சி சூப்பராக ஒர்க் அவுட் ஆகுது. கெட்டப்ஸ்லாம் உண்மையிலே அவருக்கு எந்த கெட்டப் போட்டாலும் செட் ஆகுங்க. அவர் உண்மையிலே நீ கிளைமேக்ஸ்லாம் நீ ரொம்ப நல்லா இருக்கும். என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். என்ன சொல்ல, காமெடி தான் சொல்ல வராங்க. வேறு இதில் சுந்தர் சி படத்தில் என்ன சொல்ல வருவாங்க? வெறும் காமெடி தான். நீங்கள் வந்தீங்கன்னா சிரிச்சுட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணி ஒரு நாள் ஹாப்பியாக இருக்கும். அவ்வளோதான். கேங்கர்ஸில் அந்த ஒரு 4-5 பேர் இருக்காங்க. அந்த ஹீரோயினா கூட ஒரு 2-3 பேருக்கு எல்லாருக்கும் இம்பார்ட்டன்ஸ், ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் தான். ஆனால் நம்மளுக்கு ஸ்பெஷலாக நம்மளுக்கு தெரியறது இவங்க 2 பேர் தான். ரொம்ப நல்லா இருந்ததுங்க. ஓகே, படத்துல என்ன விஷயம் பிடிச்சிருந்துச்சு? என்னென்ன சொல்லியிருக்காங்க? ஸ்டோரி நல்லா தான் இருந்தது. ஓரளவுக்கு எடுத்துகிட்டு போனாங்க. காமெடி ஃபினிஷிங் காமெடியெலாம் ரொம்ப நல்லா இருந்தது. அந்த காம்போ நல்லா இருந்துச்சுங்க. 2 பேரோட காம்போ முன்னாடி எப்படி பண்ணாங்களோ சேம் அதே மாதிரி தான் இருக்குது. ஒன்றும் டிஃப்ரெண்ட்லாம் இல்லை. ரொம்ப நல்லா இருக்குது. வடிவேல் வந்து ஒன்றும் டிஃப்ரெண்ட்டாலாம் இல்லை. இப்போ ஏஜ் ஆயிடுச்சு அப்படிலாம் இல்லை. அப்போ எப்படி பண்ணாரோ சேம் அதே காமெடி நல்லா தான் சார் பண்ணுறாங்க. அவருக்கு எந்த கேட்டால் போட்டாலும் சூப்பராக தான் இருக்குது. வடிவேல் லைக் பண்ணுறவங்க எல்லாருமே வந்து பார்ப்பாங்க படம். ரொம்ப நல்லா இருக்குது. அந்த கேப் விட்டதுனால வந்து டச் விட்டு போயிடுச்சு அந்த இதெல்லாம் கிடையவே இல்லை சார், நல்லா இருக்குங்க சார். இல்லை சார், ஆல் ஓவர் எல்லாருக்குமே இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்காங்க. அவங்க ரோல் கரெக்டாக பண்ணுறாங்க. எல்லாருமே நல்லா தான் பண்ணுறாங்க. ஃபேமிலியோடயோ எல்லாரோடய பார்க்கலாம் சார். ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். இப்போ தான் கமலா அந்த ஃபர்ஸ்ட் ஷோ வெளியே வந்து பார்க்குறோம். தேட்டர் ஃபுல்லு கமலாவில். இந்த படத்துக்கு நான் ஸ்க்ரீன் ப்ளே டைலாக் கேட்டிருக்கேன். என் பேர் வெங்கட்ராகவன். இப்போ தான் தேட்டர் விசிட்டுக்கு வந்தோம். ரொம்ப சந்தோஷம். தேட்டர் ஹவுஸ்ஃபுல்லாக இருந்தது. இன்னொன்று பார்க்கும்போது மக்கள் எல்லாருமே வந்து ஃபேமிலி குழந்தை கூட இந்த வெயிலில் வியாழக்கிழமை அதுவும் அந்த ஃபர்ஸ்ட் ஷோக்கே எல்லோரும் ஃபேமிலியாக குழந்தைங்க லேடிஸோட வராங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அண்ட் தேங்க்ஸ் எல்லாருக்கும். ரொம்ப நல்லா பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ். ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. கைத்தட்டி ரொம்ப விசிலாக அடிச்சாங்க உள்ள தேட்டரில். பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. சுந்தர் சார் காம்போ, வடிவேல் சார் காம்போ வந்து எப்பவுமே ஹிட்னு சொல்லலாம். மீண்டும் அந்த கூட்டணி இணைஞ்சிருக்கு. எப்படி பாருங்க? எக்ஸ்ட்ரா நிறையா இருக்குங்க அவுட்புட். நீங்கள் தேட்டரில் நீங்கள் படம் வெளியே இருந்துட்டீங்க, உள்ளே பார்க்குறேன் அப்படி ஒரு 1 hour நான் ஸ்டாப் கிளாப்பு. அந்த செகண்ட் ஹாஃப்லாம் அவ்வளோ என்ஜாய் பண்ணாங்க எல்லாருமே. பியூர் சம்மர் பிளாக் பஸ்டர், சம்மர் ஸ்பெஷல் ட்ரீட் இது. சுந்தர் சாருடைய ட்ரீட் இது உங்க எல்லாருக்கும். நீங்கள் படத்துக்கு ரைட்டுன்னு சொன்னாங்க.
உண்மையிலேயே அந்த ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கே வந்து ஒரு சிரிப்பு வந்திருக்குங்களா இந்த மாதிரி scenes? ஆப்வியஸ்லி வித்தவுட் அந்த அந்த இது இல்லாமல் எழுதவே முடியாது இல்லையா? இன்னும் நம்ம ரசித்து தான் எழுதுறோம் எல்லாருமே. வடிவேல் சாராக இருக்கட்டும், யாரும் ரசித்து தான் எழுதுறோம் ஒரு விஷயமே. ஸோ அதில் அவுட்புட் இங்கே பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆஸ் அ ரைட்டரிங் வந்து பார்க்கும்போது அவங்க பண்ணுற கிளாப்ஸ், அந்த டைலாக்ஸ், அவங்க பஞ்சஸ்க்கு அவங்க போட்ட கிளாப்ஸு, அந்த அப்ரிசியேஷன்ஸ், அப்ளாஸ்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு பார்க்குறதுக்கு. ஆன் ஃப்ரேம்லேயே நம்மளுக்கு இவ்வளோ சிரிப்பு வருதுன்னா பிஹைண்ட் த சீன்ஸுக்கு எப்படி சார் எடுத்துருப்பாங்க? எக்ஸ்ட்ரானே இருக்காங்க. அந்த 2 பேரோட கெமிஸ்ட்ரி லெவலே வேறு. அங்கே ஒரு சீன் நமக்கு ரெடி பண்ணி எடுத்து ஸ்பாட்டுக்கு எடுத்துகிட்டு போகும்போது அங்கே இன்னும் அந்த பெட்டர்மெண்ட் ஆகுது பாருங்க. இந்த இம்ப்ரூவ்மெண்டேஷன் ஆஃப் இந்த சீன்ஸ் ரொம்ப எக்ஸ்ட்ரானே இருக்கும். 2 பேரோட கிரியேட்டிவிட்டி உள்ளே வரும்போது இது ஒரு பெரிய டீம் இருக்குது. அதனால நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன், சுந்தர் சி சார் அவரோட ஷூட்டிங் ஸ்பாட்டு ரொம்ப கலகலன்னு இருக்கும், ஜாலியாக இருக்கும், ஷூட்டிங் போகிற மாதிரியே இருக்காது அப்படின்ட்டு. உண்மையிலே எப்படி சார்? ரொம்ப ரொம்ப உண்மைதாங்க. தெரியும், இது ரொம்ப ஜாலியான ஒரு ஈவெண்ட்டு. சார் யாரும் டென்ஷன் பண்ண மாட்டார். மொத்த டென்ஷன் அவரே தேங்க்யூவர். அதனால் எல்லோரும் ரொம்ப சந்தோஷமாக கம்ஃபர்ட்டாக கூலாக வச்சுப்பார் சார் எப்பயுமே. ஸோ வெரி கம்ஃபர்ட்ஸ். அதெல்லாம் ஒரு படத்தில் ரிப்பீட் ஆடியன்ஸ் மாதிரி ரிப்பீட் கேஸ்டிங்ஸ் நிறையா இருப்பாங்க எல்லா படத்துலையும். தேங்க்யூ. வெரி ஹாப்பி. கொஞ்சம் நல்ல மக்கள்கிட்ட போய் சேருங்க. ஏன்னா டைரக்டர் எப்பயுமே சொல்கிற ஒரே வார்த்தை தான், நம்மளோட கண்டினியூஸ் வெற்றிக்கு காரணம் மக்களும் மீடியா இருந்தான்பாங்க. ஸோ நம்ம மீடியா மக்கள்கிட்ட போய் சேர்ப்பாங்க, மக்கள் நம்ம வேறு இடத்துல போய் சேர்ப்பாங்கன்பாங்க. நல்லபடியாக மக்கள்கிட்ட சேருங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கேங்கர்ஸ். ஆமாம், மியூசிக் இருந்துச்சு, வடிவேல் இருந்தார். வடிவேல் நிறைய காஸ்டியூமில் வந்திருந்தாரு, நல்லா இருந்துச்சு. நல்லா இருக்கு, இம்பார்ட்டண்டா தான் இருக்கு அவங்க ரோலும். எல்லா ரோலும் டிட் தட் ஜஸ்டிஸ். ரோல்ன்றதை விட இது வந்து கேங்கர்ஸ்ல, ஸோ கேங்கா தான் வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. தனித்தனி ரோல்னு இல்லாம ஒரு ஹோலா வந்து சூப்பரா இருக்கு. எல்லாருமே ஒரு மெயின் கேரக்டர் இருந்து ஒர்க் அவுட் ஆயிருக்கு, நல்லா தான் இருந்துச்சு. ஃபேமிலியோட தாராளமா பார்க்கலாம். ரொம்ப ஏசின் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை, ஜாலியாக பார்க்கலாம் ஃபேமிலியோட. ஆனா ஸ்டோரிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்திருக்காங்க இல்ல உண்மை? ஸ்கோரிங், பேக்ரவுண்ட் ஸ்டோரியா? ஸ்டோரிக்கு இம்பார்ட்டன்ஸ் இருக்கு. நார்மலா ஜாலியா ஃபேமிலியோட பார்க்குற மாதிரி ஒரு ஸ்டோரி. தேங்க் யூ. அருமையாக இருக்குது, நல்லா என்டர்டைன்மெண்ட்டாக இருக்குது, நல்லா காமெடியாக இருக்குது. நல்லா சூப்பராக இருந்தது, நல்லா ஜாலியாக என்ஜாய் ஜாலியாக இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. படம் பார்க்கலாம், ஃபேமிலியோட பார்க்கலாம். சூப்பராக இருந்துச்சு படம். நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு. காமெடியாக இருந்துச்சு, நல்லா ஒர்க் பண்ணுற மாதிரி நல்ல படம். ஃபேமிலியோட பார்க்கலாம். இல்லை நல்லா ஜாலியாக இருந்துச்சு, கம்பார்ட்மெண்ட் நல்லா இருந்துச்சு, ஃபேமிலியோட பார்க்கலாம். இன்னும் 2 டிப்பு. இந்த பொழுதுபோக்கு சித்திரமாக இருக்குது, நல்லா இருக்குது. என்டர்டைன்மெண்ட் தான், மெசேஜை விட என்டர்டைன்மெண்ட் தான் இப்போ மக்களுக்கு சம்மருக்கு சூப்பராக இருக்குது. வடிவேலுக்கு வந்து எல்லாமே இன்ட்ரோலுக்கு மேலே தான். அவன் இன்ட்ரோல் வரைக்கும் ஒரு மாதிரியாக இருக்கும்போது காமெடி எல்லாம் ஊந்து தான் சிரிச்சான். கிளைமேக்ஸ் சூப்பர். படம் எப்படின்னு இருக்கு? பார்க்கலாம், ஒரு வாட்டி பார்க்கலாம். சொல்றாங்க நல்லா இருக்கு படம். எப்படி காமெடி, வடிவேல் காமெடியில் ஒர்க் அவுட் ஆயிருக்கா? பழைய வடிவேல் வந்திருக்காருன்னா இது டோட்டலாக வேறு சுந்தர்சி பேட்டர்னில் தான் இருக்குது. அவர் சாரோட பேட்டர்னில் ஆரம்பிச்சிலேருந்து முடிகிற வரைக்கும் செம்மையாக இருக்குது, என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்குது, ஃபேமிலியோட பார்க்கலாம். வடிவேல் காமெடி அல்டிமேட். வடிவேல் கம்பேக் கொடுத்துருக்காருன்னு சொல்லலாம். செம்மையாக இருக்குது. வி என்ஜாய்ட், தரோலி என்ஜாய்ட். குழந்தைங்க என்ஜாய் பண்ணுறாங்க, நல்லா என்ஜாய் பண்ணுறாங்க, சிரிக்கிறாங்க. குழந்தைங்களுக்கு வடிவேல் ஞாபகம் இருக்கா? ஞாபகம். ரொம்ப நாள் கழிச்சு. ஆமாம், சூப்பராக இருக்குது சார். படம் சூப்பராக இருக்குது. ஐ எம் ஃபுல்லி சாட்டிஸ்ஃபைட். ஃபேமிலியோட தாராளமாக வந்து பார்க்கலாம், ஃபேமிலியோட பார்க்கலாம். எல்லாமே நல்லா இருக்குங்க, காமெடி தான் நல்லா இருக்கு. நல்லா இருக்கு சார். என்டர்டைன்மெண்ட், ஃபேமிலியோட என்டர்டைன்மெண்ட் பார்க்கலாம். கொஞ்சம் காமெடி, சுந்தர் சார் இல்லையா, காமெடி நல்லா இருக்கு. டபுள் மீனிங் காமெடிங்களா இருக்கு? இல்லை சார், அந்த அளவுக்குலாம் இல்லை, ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம் சார். நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது, காமெடியாக இருக்குது. படத்தில் என்ன இது பணம் கொள்ளடிக்கிறாங்க, அதை வந்து கண்டுபிடிச்சி ஷேர் பண்ணி கொடுக்குறாரு. எல்லாம் நல்லா இருக்கு. சுந்தர் சி நல்லா காமெடி எல்லாமே இருக்குது, ரொமான்ஸ் எல்லாமே படத்துல வந்து வடிவேல் மட்டும் ஸ்கோர் பண்றாங்க, மத்தவங்களுக்கு வாய்ப்பு இருக்கு. எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க.